பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம். காவல் கொட்டடி மரணத்தில் இறந்து போன அஜித்குமார் கொலை வழக்கு சம்பந்தமா மாண்புமைந்த உயர்நீதிமன்றம் அமைத்த விசாரணை அதிகாரியின் தலைமையில் இன்றைக்கு 3வது நாள் தொடர்ச்சியான விசாரணை போயிட்டு இருக்குது. இந்த விசாரணையில் முக்கிய சாட்சிகள்லாம் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. கோயில் ஊழியர்கள், நேரடியாக பார்த்தவங்க, நேரடியாக கேட்டவங்க எல்லாரும் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அபிஷியல் சாட்சியும் ஐயா விசாரிக்கிறதா இருக்கிறாங்க. இந்த நிலைமையில யார் யாரெல்லாம் இந்த அஜித்குமார் படுகொலை சம்பந்தமா யார் யாரெல்லாம் நேரடியான சாட்சிகள் யாரு இருந்தா அவங்களோட குடும்ப சார்பான வழக்கறிஞர்னாங்க. நீங்க நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம், இல்ல விசாரணை நீதிமன்றத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய உண்மையான சாட்சியத்தை அவங்க முன்னில அளிக்கலாம். வித் பெர்மிஷனோட, ஐயாவோட பெர்மிஷனோட நீங்க அவங்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்க சாட்சியம் அளிக்கிற பத்தி பெர்மிஷன் வாங்கி நீங்க நேரடியாக சாட்சியம் அளிக்கலாம். நீங்க கண்ணால பார்த்ததையோ காதால கேட்டதையோ நேரடியான சாட்சியா இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். அஜித்குமார் கைது செய்யப்பட்டதிலிருந்து, காவல் நிலையம் கொண்டு செல்லப்பட்டதிலிருந்து, அஜித்குமார் தாக்கப்பட்டு இறந்ததிலிருந்து, அதன் பிறகு அவருடைய குடும்பத்தினரை அச்சுறுத்தி பேரம் பேசினது முதற்கொண்டு யாருக்கெல்லாம் எந்த விஷயங்கள்லாம் நேரடியாக தெரியுமோ பயப்படாம, யாருக்கும் அஞ்சாம காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய ஐஜி அவர்கள் சாட்சிகளுக்கு பாதுகாப்பை நேற்று உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நிலைமையில நீங்க எதுக்கும் அஞ்சாம, யாருக்கும் அஞ்சாம சாட்சிகள் இருந்தாக்கா நேரடியா எங்களையோ அல்லது ஐயாவையோ நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களோட உண்மையான சாட்சியத்தை அளிக்கலாம்னு சொல்லி இது மூலமா உங்களுக்கு அழைப்பு கொடுத்துக்கிறேன். நேரடியா ஐயா இப்போ 2ஆம் தேதியிலிருந்து அமர்ந்திருக்கிறாங்க. 1ஆம் தேதியிலிருந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. 3வது நாள் விசாரணை போயிட்டு இருக்குது. ஐயா 6/7/2025 வரைக்கும் தொடர்ச்சியான விசாரணையில் இங்கே ஈடுபடுவாங்க. யாரெல்லாம் உண்மையான சாட்சியோ அவங்க நேரடியாக நீங்க கொடுக்கலாம். நீங்க விக்டிம் ஃபேமிலி அட்வொகேட் சார்பா நீங்க என்னையும் தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக நீங்க கோர்ட் ஸ்டாஃப் இங்க இருப்பாங்க, அவங்களையும் தொடர்பு கொண்டு நீங்க சாட்சியம் அளிக்கலாம். விசாரணை இல்லாதது ஒரு கேள்வி ஒன்று. இப்போ அஜித்குமாருடைய குடும்ப வழக்கறிஞர்னால உங்கள்கிட்ட நான் கேட்கறேன். நான் தமிழகம் முழுவதுமே இப்போ நிக்கிதாண்டு பெரிய அளவில் மோசடி பேர்ன்றது தெரியுது. இதை இப்போ அஜித்குமாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி பாக்குறாங்க? அவங்க நிக்கிதா மேல என்ன மாதிரியான புகார் சொல்றாங்க? இல்ல, இப்ப நாங்க இதுல கான்சன்ட்ரேட் பண்றோம்னா அஜித்குமாரோட கொலை வழக்குல குற்றவாளிகள் அரசே ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? 6 பேர் குற்றவாளிகள் ஒத்துக்கிட்டாங்க. 5 நபர்களை ரிமாண்ட் பண்ணிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல ஏடிஎஸ்பி இருக்காரு இல்லையா, நான் சுகுமாரன் சார், அவங்க தான் ஐஓவா இருந்தாங்க. இப்ப அவங்க கேஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ஐயாட்ட ஒப்படைச்சிட்டாங்க. என்கொயரி ஆபீசர் கோர்ட் மூலமா நம்ம ஏடிஜி ஐயாட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில் ஆல்டர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. 6வது அக்யூஸ்டா அந்த டிரைவரையும் ஆட் பண்ணிருக்காங்க. அவரை கூடிய சீக்கிரத்தில் ரிமாண்ட் பண்ணுவாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம டிஃபாக்டோ கம்ப்ளைனண்டா அந்த வழக்கில் பாத்தீங்கன்னா காவல்துறை தான் வலிப்பு இறந்ததாகவும் காவல்துறை தரப்புல இருந்தா கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. அது மூலமா தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க. இப்போ நவீன் மூலமா எஃப்ஐஆர் ஆல்டரேஷன் ரிப்போர்ட் போட்டிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. நாங்க இந்த வழக்குல தான் கான்சன்ட்ரேட் பண்றோம். எங்களுக்கு அஜித்குமார் மரணத்துக்கு நீதி வேணும். அதுக்கான குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். அவங்க எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தண்டிக்கப்படணும். இதுதான் எங்களோட நோக்கம். இப்ப முகாந்திரமே உங்க நிக்கிதா கொடுத்த அந்த நகை காணன்ற விஷயம் தான் முகாந்திரமே. இப்ப அதுவே பேக்கா அப்படின்ற விஷயம் தான் தமிழ்நாடு மக்களை கேள்வி எழுப்பிட்டு. ஏன்னா அந்த மாதிரி மோசடி பிரிவு நல்லா தெளிவா தெரியுது. 8 வழக்கு மேல இருக்கு. இப்ப அவங்களையும் இந்த வழக்குல குற்றவாளியை சேர்க்கணும் அப்படின்றது கேட்கறாங்களா? கண்டிப்பா நாங்க கண்டிப்பா வலியுறுத்துறோம். நிக்கிதாவை விசாரிக்கணும்ன்றது எங்களுடைய தார்மீக கோரிக்கை. நாங்க அதை ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறோம். நீதிமன்றம் மாண்புமைந்த நீதிமன்றம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். நேற்று அஜித்குமாரோட ஃப்ரெண்டு அவர் மேல கஞ்சா போதை கொடுத்து தாக்கப்பட்டதா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிரேய பரிசோதனை இல்லைங்க 50 இடங்கள்ல காயம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்நிலையில ஏற்கனவே இங்க டிஎஸ்பி இருந்தவர், அந்த ஸ்பெஷல் டீமோடைய ஹெட்டா இருந்த டிஎஸ்பி மேல புதுசு ஏதாவது வழக்கு பதிவு பண்ணி இதுல சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல நீங்க ஏதாவது சம்பந்தமா செய்யறதுக்கு வாய்ப்பு செய்யறீங்களா? இல்ல, ஐயா உயர்நீதிமன்றம், மாண்புமைந்த உயர்நீதிமன்றம் இடைக்கால கட்டமாக தான் இந்த உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கார்த்திக் ராஜா விசஸ் ஸ்டேட் அப்படின்ற வழக்குல இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் தான் பதிவு பண்ணிருக்காங்க. முதல்ல ஏன் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டதுன்றதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இடைக்கால கட்டத்தில் போலீஸ் தரப்பில் இருக்கக்கூடிய சான்றாவணங்கள், சாட்சிகள், ஆவணங்கள்லாம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது, டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ்னு ஐயா சொன்னாங்க இல்லையா? அந்த இதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் முதல்ல இருக்கக்கூடிய சான்றாவணங்கள்லாம் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விசாரணை ஆணையமே அமைச்சிருக்காங்க. சாட்சிகள்லாம் எந்த போலீஸ்னாலே பயப்படுவாங்க இல்லையா? எந்த போலீஸ் வந்தாலும் பயப்படுற தன்மை அவங்ககிட்ட இருக்குது. இந்த போலீஸும் அந்த போலீஸும் உண்மைதான்,
யூனிஃபார்ம்ல இருந்தாலே பார்த்து பயப்படுற தன்மை வந்து இருக்குது சாட்சிகள்கிட்ட. அதனால தான் நீதித்துறை நேரடியாக வந்து சிபிஐயும் வேண்டாம், சிபிசிஐடியும் வேண்டாம், இப்போ இடைக்கால கட்டத்துக்கு 8-7க்குள்ள இடைக்கால கட்டத்துக்கு நேரடியாக ஜுடிஷியல் என்கொயரிக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அரசாங்கம் சிபிஐக்கு மாத்திருக்கிறாங்க. அது சம்பந்தமா வந்து உயர்நீதிமன்றம், மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தான் முடிவெடுப்பாங்கன்னு நம்புறோம். சிபிஐ மேல வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்போதைக்கு என்னன்னா, கோயில் ஊழியர்கள், நேரடி சாட்சிகள், குடும்பத்தினர், இந்த வழக்குல தொடர்புடைய ரொம்ப ரொம்ப குரூசியலான எவிடன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட இன்னைக்கு முடியுது. அடுத்து அபிஷியல் விட்னஸ் ஐயா விசாரிப்பாங்க. இல்ல, அதான் அபிஷியல் விட்னஸ் ஐயா விசாரிப்பாங்க, கட்டாயம் விசாரிப்பாங்க. எல்லா ஆவணங்களையும் முறையான ப்ரொசீடிங் போட்டு ஐயா வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. ஐயாட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு. வேற ஏதோ கேள்வி கேட்டீங்க? இல்லைன்னா இப்போ சிபிஐ இப்போ சிபிஐ இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோடைய கேஸ்ல வந்துட்டு 3 மாசத்துக்குள்ளார சிறப்பான ஒரு குற்றத்தை தாக்கல் பண்ணி விரைந்து நீதி வந்து கிடைச்சது. அது வந்து நீதிபதிகளுடைய குழு தான் அது வந்துட்டு உடனே பண்ணாங்க. அந்த மாதிரியான விஷயம் தான் இதுல நம்ம வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இப்போ அதிகமாக தமிழ் அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கறாங்களா, இல்ல சிபிஐக்கு வந்துட்டு அவங்க எதிர்பார்க்கறாங்களா? இல்ல, சிபிஐ பொறுத்தவரை என்னுடைய இந்த வெப்பம் அப்ப இருக்குமாறது தெரியல, அதனால கேட்கறேன். இல்ல, சிபிஐ விசாரணை பொறுத்த வரைக்கும் அஜித்குமாருடைய குடும்ப வழக்கறிஞர் அப்படின்ற முறையில், பாதிக்கப்பட்ட தரப்பினரோட குடும்ப வழக்கறிஞர் அப்படின்ற முறையில் நாங்க சொல்லக்கூடியதுன்னா எங்களுடைய தனிப்பட்ட கருத்து, சிபிஐ விசாரணை மேலும் தாமதமாக்கும் நாங்க உறுதியா நம்புறோம். சிபிஐ விசாரணை மேலும் தாமதமாக்கும் நம்புறோம். அப்பேரான ஹென்றி டிஃபெங் சாரும் சரி, நீதிபதி அவர்களும் சரி, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இதே போன்ற படுகொலை வழக்குகள்ல சிபிஐ வந்து எந்த அளவுக்கு தாமதப்படுத்துறாங்க அப்படின்றத நீதிபதி அவர்களும் சொன்னாங்க, நம்மளுடைய சீனியர் ஹென்றி டிஃபெங் சாரும் சொன்னாங்க. அதனால நாங்க வந்து சிபிசிஐடி தான் நாங்க வலியுறுத்துறோம். சிபிசிஐடி எந்த காவல்துறையா இருந்தாலும் சரி, நீதிமன்ற கண்காணிப்பின் கீழே, நேரடி கண்காணிப்பின் கீழே மட்டும்தான் நடைபெறணும் அப்படின்றதான் எங்களுடைய 30 நாட்களுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும் அப்படின்றதான் எங்களுடைய சிபிசிஐடி வித் ஜுடிஷியல் கண்காணிப்பின் கீழே நம்ம பண்ணணும்னு கேட்கிறோம். கவர்மெண்ட் வந்து நிவாரணங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வேகம் வந்து இப்ப குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, எப்படி? இல்ல, காம்பன்சேஷன் பத்தி பின்னாடி பாத்துக்கலாம். காம்பன்சேஷன் வேகம் குறைஞ்சிருக்கதா சொல்றாங்க. முதல்ல இருந்த ஒரு ஸ்பீடு அது எஃபெக்ட் இப்ப இல்ல. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, விசாரணை அதிகாரியா நீதிபதி அவர்கள் நியமிக்கப்பட்ட பின்னாடி அவங்க காவல்துறையில இருந்து விசாரிக்கிறது முறையான்றது தெரியல. காவல்துறை தரப்புலையும் அதை தெரிவிச்சிருக்காங்க. ஐயா விசாரிச்சுட்டு இருக்கும்போது பேரலான இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் போகுமான்றது தெரியல. ஏற்கனவே ஏடிஎஸ்பி அவர்கள் தான் ஐஓவா இருந்திருக்கிறாங்க. அவங்க கேஸ் ஃபைல் எல்லாம் மாண்புமிகு நீதிமன்றத்திட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ நீதிமன்றம் தான் இப்போதைக்கு பொறுப்பு. 6-7 வரைக்கும் ஐயா விசாரிப்பாங்க. நல்லா போயிட்டு இருக்குங்க. ஒரே ஒரு விஷயம் நான் தெரியப்படுத்த விரும்புகிறோம். நீதித்துறை மிக மிக சீரிய முறையில் நல்லபடியா இந்த சாட்சிய விசாரணையை கொண்டு போறாங்க. அது எங்களுக்கு நீதித்துறை மேல 500% நம்பிக்கை இருக்குங்க. முக்கிய சாட்சியானது அந்த வீடியோ தான். அதுல இந்த சக்திஸ்வரனுக்கு வந்து ஏதாவது இன்னமும் வந்து இப்போ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஏதாவது மிரட்டலோ த்ரெட்டனோ வந்ததா? இல்ல, நேத்து வந்து பிஸ்டல் ஏந்திய 2 காவலர்களை வந்து போட்டிருக்கிறாங்க. அதுல இருந்து எந்த வித தொந்தரவும் இப்ப வரைக்கும் இல்ல. அதே போல சக்திஸ்வரன் மட்டும் கிடையாது, சக்திஸ்வரன் சொல்லியிருக்காரு, பிற சாட்சிகளுக்கும் சொல்லியிருக்காரு, குடும்பங்களுக்கும் சொல்லியிருக்காரு, நேரடி சாட்சிக்கும் சொல்லியிருக்காரு. நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது, ஐயா வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இவருக்கு இன்னாருக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லல. ஆல் ஐ விட்னஸ், ஆல் விட்னஸ்க்கு எல்லாருக்குமே சாட்சி கொடுங்கன்னு அந்த உத்தரவுலேயே இருக்குது. அதனால நான் மீண்டும் மீண்டும் அரசை கேட்டுக்கிறேன். இதுல வந்து நேத்து கோயில் ஊழியர்கள், அந்த ஆட்டோ டிரைவர் எல்லாருமே வந்து சாட்சி சொல்லிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கும் நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றத நான் உங்கள்கிட்ட பணிவான ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறேன். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.